காபாவிலிருந்துதான் நிலபாகம் விஸ்தரிக்கப்பட்டது, விரிவாக்கப்பட்டது, விசாலமாக்கப்பட்டது. எனவே காபத்துல்லா சென்டர் பாயிண்ட், மிடில், நடு இடமாக இருக்கிறது என்பது குர்ஆன் ஹதீஸுடைய ஆய்வின் முடிவாக இருக்கிறது. இதை அல்லாஹு தஆலா தன்னுடைய வல்லமையை கொண்டு கட்டினான். குன் என்று கூறினான், ஃபயகூன், அது ஆகிவிட்டது என்பதாக ஒரு அறிவிப்பும் இருக்கிறது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உருவாக்கப்படுவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே காபத்துல்லாவை அல்லாஹு தஆலா உருவாக்கிவிட்டான். அதே போன்று இன்னொரு அறிவிப்பில் மலக்குமார்கள் கட்டினார்கள். இன்னொரு அறிவிப்பில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறந்த பிறகு, உருவாக்கப்பட்ட பிறகு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமே உருவாக்கினார்கள். அதற்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் நடந்த அந்த பிரளயம், அதில் காபத்துல்லா தூக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பள்ளிவாசலை கட்டினார்கள். உதவியாளராக அவருடைய மகன் இஸ்மாயில் ஜபீஹுல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்தார்கள். அப்பொழுது